ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி தண்ணீர் தூக்கி வாழ்ந்து வந்தார். அவர் தலையில் ஒரு தடி வைத்து அதில் 2 குடங்களை தொங்க வைத்து தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீரை எடுத்துச் செல்வார். அவற்றில் ஒரு குடம் சிறப்பாக இருந்தது, மற்றொன்று சிறிது உடைந்திருந்தது. அவர் எத்தனை தண்ணீர் எடுத்தாலும் அந்த உடைந்த குடத்தில் பாதிதான் வீட்டிற்கு சேரும். நாட்கள் சென்றன. ஒரு நாள் அந்த உடைந்த குடம் மனம் தளர்ந்து தண்ணீர் தூக்கியவரிடம் சொன்னது, என்னால் உனது உழைப்பிற்கு முழு பலன் கிடைப்பதில்லை. எனது உடைவு உனக்கு இழப்பாகிவிட்டது. அதற்கு அந்த விவசாயி புன்னகையுடன் சொன்னார், அப்படி நினைக்காதே நண்பா, நீயே ஒரு அருமை செய்திருக்கிறாய். நீ நடந்த பாதையில் அழகான மலர்கள் மலர்ந்திருப்பதை கவனித்தாயா? நான் உன் பக்கத்தில் விதைகள் போட்டேன். நீ ஒவ்வொரு நாளும் தண்ணீரை சொட்டச் சொட்டச் செய்து அவற்றை வளர்த்தாய். இன்று அவை என் வீட்டை அலங்கரிக்கின்றன. அந்த குடம் அதை கேட்டதும் பெருமையுடன் மிளிர்ந்தது. அதன் குறை மற்றொருவருக்கு அழகாக மாறியிருந்தது. நம்முடைய குறைகள் சில நேரங்களில் பிறருக்கு வரப்பிரசாதமாக மாறுகின்றன. நம் குறைகளை வெட்கப்படாமல் அதிலிருந்தே ஒரு சிறப்பான ஒன்றை உருவாக்க கற்றுக்கொள்ளுங்கள்.